Kana namaste students. Good morning. Good morning Kanne. How are you? Fine. All of you? Fine. Very good. Today we are going to see the 6th standard physics lesson heat. 6th standard physics lesson heat. What is heat Kanna? Heat is a type of energy. Heat is a type of energy. Where we are getting the heat? From the sun. Sun is the primary source of heat. Sun is the primary source of heat. Then next, during the combustion also we are getting heat. Combustion time. இப்போ சப்ஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? கம்பஷன் பண்ணுவோம், எரிப்போம். எரிக்கிறப்பையும் நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்குது? ஹீட் எனர்ஜி. ஓகேவா? டியூரிங் combustion also we are getting heat. Okay, next one, during the friction, உராயிருது, பொருள் ஒன்னோட ஒன்று உராயுது. அப்போ என்ன ஆகும்? நம்ம இந்த ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ரப் பண்ணலாம், அப்படி தேய்க்கலாம். அப்போ என்ன ஆகுது? கையில் ஹீட் ஃபார்ம் ஆகுதா? அந்த ஓகே, அது மாதிரி இப்போ வெஹிக்கிள்ஸ்லாம் ரோட்டில் மூவ் ஆகிறப்ப என்ன ஆகுது? ரோட்டில் அந்த ரோட் சர்ஃபேஸில் டயர்லாம் அது மேலே பட்டு போகுதா? அப்படி போகிறப்ப என்ன ஆகுது? ஃப்ரிக்ஷன் ஆகுது. ஃப்ரிக்ஷன் ஆகிறப்ப என்ன ஆகுது? ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ டியூரிங் த ஃப்ரிக்ஷன் ஆல்சோ வி ஆர் கெட்டிங் heat energy. Then another one source is electricity. Another one source is electricity. So where we are getting the heat means sun, then combustion, next friction, next electricity. Next one, electricity. This is the four source of heat. We are getting first one sun, then combustion. During the combustion time we are getting heat. Then friction time also we are getting heat. Then electricity. Okay, well, electricity also we can form heat energy through the electricity. Okay. When electric current flows through a conductor, heat energy is produced. The water heater, iron box, electric kettle, etc. work on this principle. Okay va? Iron box இதெல்லாம் ஹீட் ஆகுது. நம்ம அயன் பண்ணுறப்ப என்ன ஆகுது? அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஹீட் ஆகுதா? அப்போ அங்கே என்ன ஆகுது? கரண்ட்டு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப தான் நமக்கு ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது? அதில் இருக்க மாலிக்யூல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகுது. ஓகேவா? மாலிக்யூல்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். ஓகேவா? ஏன்னா சாலிட்ஸில் வந்து மாலிக்யூல்ஸ்லாம் டைட்டாக க்ளோஸ்டாக பேக் ஆகிருக்கும். தட்ஸ் வை வி ஆர் கெட்டிங் த சாலிட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ டியூரிங் த ஹீட்டிங் டைம் த மாலிக்யூல்ஸ் get heat energy, then it will collides, it will bombard with each other, then we are feeling the heat energy. Okay, so heat is a energy that raises the temperature. Heat is the energy that raises the temperature. Okay, raises the temperature by causing the molecules in the things to move faster. இந்த மாலிகுல்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால தான் நம்ம இந்த ஹீட் வந்து நமக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஒரு மெட்டல் திங்ஸ் எடுத்து ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? இதில் இருக்க மாலிகுல்ஸ் ஃபஸ்ட்டு ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும். அதில் இருக்க மாலிகுல்ஸ் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மூவ் ஆகிறப்ப தான் அது வந்து ஹீட் ஆகுது. ஓகேவா? அப்புறம் நம்ம டச் பண்ணால் தான் அந்த ஹீட் வந்து தெரியும் நமக்கு. எஸ், ஸோ வி ஆர் கெட்டிங் த heat from sun first, then during combustion, next one friction, then last one electricity. Okay, நம்ம சப்ஸ்டன்ஸில் ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது? நார்மலாக இந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸு அது ஒன்றோட ஒன்று டச் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று என்ன ஆகுது? மூவ் ஆக ஆரம்பிக்குது. இந்த மூவிங் அப்படிங்கிறது என்னது? கைனட்டிக்.
ஓகேவா? அந்த கைனடிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகிறப்ப தான் நம்ம ஹீட் ஃபீல் பண்ணுறோம். ஓகேவா? ஹீட் வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா? we can see the heat? no, we can't see. ஹீட் வந்து என்ன பண்ண முடியாது? only we will feel it, not we will see. we can't see. அதே வந்து புக்கு, இப்போ நம்ம இந்த புக்குன்னு என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். அதே மாதிரி சாக் பீஸு எல்லாம் எந்த திங்ஸாக இருந்தாலும் நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிறது பார்க்கலாம். ஆனால் ஏர், we can see the air? no. we can see the heat? no. only we will feel the heat and air. ஏர் கூட நம்ம என்ன அது கண்ணில் பார்க்க முடியாது, ப்ளோயிங் ஆகும் நம்ம மேலே பட்டதுன்னா மட்டும்தான் ஓ காற்று வீசுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஹீட்டும் நம்ம என்னது டச் பண்ணால் மட்டும்தான் தெரியும் ஹீட்டு. மற்றபடி அதில் ஹீட் இருக்கா கோல்டு இருக்கான்னு எதுவுமே நமக்கு தெரியாது, சில்னஸ் இருக்கான்னு. ஓகேவா? ஸோ இன் திஸ் லெசன் நம்ம ஹீட் எப்படி ஃபார்ம் ஆகுது, வேர் வி ஆர் யூஸிங் த ஹீட், ஆல் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு see in this lesson. ஓகேவா? ஒன் ஆக்டிவிட்டி, 3 bowls. ஓகேவா? ஒரு ஆக்டிவிட்டி in our book, one activity is there, 3 bowls water. One is ice water, second one a little warm water, then third one நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல கொதிக்கிற தண்ணி இதில். ஓகேவா? ஸோ இந்த 3 பவுல்லையும் நம்ம வாட்டர் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுறோம். ஒன் இஸ் கோல்டு வாட்டர், செகண்ட் ஒன் வார்ம் வாட்டர், தேர்ட் ஒன் பாயில்டு வாட்டர். ஃபஸ்ட் ஒன் we will touch. How do we feel touching time? We feel chillness. Second one we are touching, that time we are feeling little warm, கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி செகண்ட் ஒன்னில் பார்க்குறோம். தேர்ட் ஒன்று நம்ம கை வைக்க முடியுமா? வைக்கிறப்ப என்ன ஆகும்? அப்படின்னு நம்ம ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஹீட்டுங்கிறத நம்ம ஹேண்ட் வச்சு செக் பண்ணவே முடியாது. ஹவு டு வி மெஷர் த ஹீட்? ஹீட் இருக்குது அப்படின்னா நம்ம ஜென்ரலாகவே டாக்டர்கிட்டலாம் போனால் நம்ம பாடியில் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா எப்படி கண்ணா செக் பண்ணுவாங்க? யூஸிங் தெர்மாமீட்டர். ஓகேவா? நம்ம பாடியில் இருக்க ஹீட்டு நம்ம செக் பண்ணணும்னா எதை யூஸ் பண்ணணும்? தெர்மாமீட்டர். ஓகே, டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து தெர்மாமீட்டரில் நமக்கு என்ன பார்க்கலாம்? டெம்பரேச்சர். வெரி குட். ஓகேவா? எஸ், டெம்பரேச்சர் டியூரிங் த ஹீட்டிங் டைம் we are feeling the temperature. Sometimes less temperature, sometimes high temperature. Yes? Do you understand? Yes, Kanna. Yes, this one we will conclude that measuring temperature by touching is not method, not correct method. Okay வா? நம்ம லைட்டாக இருந்ததுன்னா டச் பண்ணி பார்க்கலாம். அதே நல்லா கொதிக்கிற தண்ணி போய் கை வச்சு இவ்வளோ ஹீட்டுன்னு சொல்ல முடியுமா? நோ. So what is the boiling point of water, Kanna? Do you know boiling point of water? 100 degree C, centigrade or Celsius. Okay, next, some water we are keeping in the fridge, that time it becomes, after sometimes it becomes ice. What is the freezing point of water? 0 degree. Yes, it becomes 0 degree. That time liquid change into solid. Yes, that water change into ice. So freezing point of water is 0 degree. Boiling point of water is 100 degree. Okay, we will express heat in 3 scales. One is Kelvin scale, second one Celsius scale, then third one Fahrenheit. Do you understand? 3 types of scale we will use. One is Celsius scale, then second one Kelvin scale, third one Fahrenheit. Yes? Do you know what is the normal body temperature, human body? 98.6 degree. Yes, 98.6 degree is the normal body temperature. Okay? Okay, Kanna. Next one, thermometers. Yes, we are using thermometer. That time in the thermometer, which liquid is we are using inside? Do you know? Any idea? That in that point we are seeing the point, that thing is mercury. That level of the temperature rising and decreasing. Okay, that things is showing the
mercury. What is that? Mercury. Yes, mercury is a liquid metal. Mercury is a liquid metal used in the thermometer. Used in the thermometer. Yes? Okay, Kanna. This measuring of temperature through thermometer is accurate or approximate? Using thermometer. Measuring the temperature is accurate. Correct, perfect நம்ம measure பண்ண முடியும். Thermometer use பண்ணனும். Okay, next another one is temperature. Next another one is temperature. What is temperature? The temperature is sometimes hotness, sometimes chillness. Okay, temperature ங்கிறது என்னது? ஹீட்டா இருந்தா மட்டும் தான் டெம்பரேச்சர்னு கிடையாது. கோல்டு என்னது? மைனஸ் டிகிரியில சொல்லுவாங்க. ஒரு சில கோல்டு கண்ட்ரிலலாம் பாருங்க அங்க டெம்பரேச்சர் வந்து மைனஸ் டிகிரியில இருக்கு. இப்போ சிம்லா, காஷ்மீர் அங்கே போகிறதோட நம்ம ஊட்டி போனால் கூட என்ன ஆகுதாங்களா, அப்பா இவ்வளோ டிகிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்னது ரீசன்? அங்கே இருக்கிற சில்னஸ், மாய்ஸ்சர். ஓகேவா? அங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? மைனஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் இஸ் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஒரு பொருளோட சில்னஸையும் நம்ம டெம்பரேச்சரில் சொல்லலாம், ஹாட்னஸையும் டெம்பரேச்சரில் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு SI unit of temperature is Kelvin. SI unit of temperature. SI unit Kelvin. Okay, heat or SI unit? Heat. This one temperature. SI unit of heat, joule. Okay, SI unit of heat is joule. SI unit of temperature is Kelvin. Okay? Okay, Kana. Next, SI unit of Kelvin. Celsius and Fahrenheit also we are using. Other units. Okay, Celsius is called centigrade as well. Okay, Celsius nu sollalam. Ipo water oda temperature enna solluvom? Boiling point of water 100 degree. 100 degree and C ingirudhu enadhu? Celsius or centigrade. This 100 is the boiling point. What is that? Boiling point of water. So, water oda boiling point 100 degree. Freezing point 0 degree. Freezing point. Freezing point. Freezing point of water. So, boiling point of water is 100 degree. Freezing point of water is 0 degree centigrade. Okay, va? Yes, Kana. One activity also in your book. Yes, we are first taking one bowl of water. First we are heating. After some time, it becomes hotness. Then one thermometer also we are fitting in this activity. Yes. After some times, what happened? Yes, the liquid starts to boil. That time the temperature is showing 100 degree. Boiling agara time வந்து என்ன டிகிரி காமிக்கும்? 100 degree. Okay? Okay, Kanna. Next one, we are going to see the heat and temperature. Heat and temperature are not the same thing. Heat and temperature are not the same thing. Yes? They in fact mean two different things. Heat and temperature not same. It is different. Temperature is related to how fast the atoms or molecules of the substance move or vibrate. Okay, what temperature engiradhu enadhu? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதில் இருக்க மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிறது. ஹீட் இஸ்
not only depends on the temperature of the substance. Heatங்கிறது என்னது? temperature of the substance மட்டும் கிடையாது. ஓகேவா? But also depends how many molecules are there in the object. ஹீட்டுங்கிறது என்னது? எவ்வளோ molecules present ஆயிருக்கு substanceல அப்படிங்கிறது ஹீட்டு. Temperature is, yes, the temperature, how fast the atoms and molecules are moving in the subject. Okay, but temperature measures the average kinetic energy. Okay, when the molecules move agudunu solradhan adha enadhu? Average kinetic energy. Okay, heat measures the total kinetic energy. And the temperature engiradhu enadhu? எத்தனை molecules இருக்குது அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லும். ஆனா ஹீட்ங்கிறது ஓவரால் டோட்டலா எல்லாமே எல்லா கைனெடிக் எனர்ஜியுமே ஹீட்ங்கிறது நமக்கு சொல்லும். எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல் இன் த சப்ஸ்டன்ஸ், டோட்டல் கைனெடிக் எனர்ஜி. ஓகேவா? மாலிக்யூல்ஸ்லாம் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறதா, அந்த மூவிங் ஆகிறது தான் என்னது? கைனெடிக் எனர்ஜி. ஓகேவா? எஸ், ஹீட்டு கைனெடிக் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு we are taking another one activity. First one, 1 liter water to boiling, then 5 liter water. Which water becomes hot first? 1 liter water or 5 liter water? Which one? This activity? Yes. So 1 liter means less quantity, 5 liter high quantity. So it takes little time, it takes more time. 5 liter பாயில் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது? 100 டிகிரி தான். லெஸ் வாட்டராக இருந்ததுன்னா குயிக்காக 100 டிகிரி ரீச் ஆகி பாயில் ஆகிடும். அதே 5 லிட்டராக இருந்ததுன்னா என்ன ஆகும்? 5 லிட்டர் ஆர் 10 லிட்டர் இட் டேக்ஸ் சம்டைம்ஸ், பட் 100 டிகிரியில் தான் என்ன ஆகும்? பாயில் ஆகும், ஸ்டார்ட்ஸ் டு பாயில். ஸோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வில் சேஞ்ச், பட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் நாட் சேஞ்ச்டு. ஓகேவா? எந்த வாட்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ வாட்டர் இருந்தாலும் அந்த வாட்டர் ஃபுல்லாகவே 100 டிகிரி டெம்பரேச்சர் ரீச் ஆகிறப்ப தான் பாயிலிங் ஆகும். ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 டிகிரி. எஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். நெக்ஸ்ட் ஒன், we are going to see the flow of heat. Heat flow ஆகுது. How do we feel? how do you measure the heat அங்கே flow ஆகுதா இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எஸ், ஃபஸ்ட்டு லைட்டாக இருந்ததுன்னா டச் பண்ணி பார்க்கலாம். அதே ஹை லெவலில் ஹீட் இருந்ததுன்னா யூஸிங் தெர்மோமீட்டர். ஓகேவா? ஃப்ளோ ஆஃப் ஹீட், அந்த ஃப்ளோ ஆஃப் ஹீட்டுங்கிறது என்னது? தெர்மோன்னு என்னது? ஹீட்டு. ஓகேவா? சயின்ஸில் சயின்டிஃபிக் நேமில் இந்த ஹீட்டுக்கு தெர்மோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஓகேவா? an analogy between temperature and water level. Water flows when there is a difference in the levels of the different places. ஓகேவா? வாட்டர் என்ன ஆகும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். அதே ஹீட் ஆல்சோ ஃப்ளோ. இப்போ நம்ம வாட்டரில் வாட்டர் ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறோம். அப்போ வாட்டர் ஹீட் ஆகிறப்ப அங்கே ஹீட் என்ன ஆகுது? வாட்டரில் ஹீட் ஆல்சோ ஃப்ளோயிங் த்ரூ த வாட்டர். எஸ், இதே மெட்டல்ஸ்லாம் ஹீட்டு ஃப்ளோ ஆகுமா? ஆகும். ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. இப்போ நம்ம ஒரு மெட்டல் எடுத்து ஹீட் பண்ணணும் அப்படின்னு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு starting to heat in the corner, then after it goes to all the places. ஓகேவா? ஹீட் ஃபஸ்ட்டு கார்னரில் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் கொஞ்சம் நேரம் போக போக என்ன ஆகும்? இது எல்லா பிளேஸ்லேயுமே ஹீட் பாஸ் ஆகும். ஓகேவா? எஸ். ஸோ ஃப்ளோ ஆஃப் ஹீட் இஸ் difference between the levels. Okay, first starting level, then it takes sometimes it move to another place. Okay, so the temperature of the object is the like water level. Okay, thermal contact and thermal equilibrium. Okay, determines the direction of heat. Okay, இப்போ நம்ம flow of heat அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எந்த டைரக்ஷனில் ஹீட் பாஸ் ஆகுது? இப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? ரைட் சைடு ஸ்டார்ட் ஆகிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஓகேவா? அதே நம்ம லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா எந்த சைடு போகும்? எஸ், இட் வில் கோஸ் இன்டு ரைட் சைடு. ஸோ ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அந்த ஹீட் எங்கன்னது? இட்டு சேஞ்ச் த
direction also. Okay va, right side இருந்ததுனா left side போகும், left side இருந்ததுனா right side வரும். Okay va. Okay kana. Next, temperature determines the direction of flow of heat. Temperature என்ன பண்ணும், direction measure பண்ணும். Okay va, determine, confirm பண்ணும். Yes. Okay kana. Next one, we are going to see the expansion of solids. Expansion. இப்போ solid எல்லாம் heat பண்ணுறப்ப என்ன ஆகும், expand ஆகுமா contraction ஆகுமா கண்ணே, expansion. ஓகேவா, சாலிட், அது சாலிடில் வந்து மாலிகூல்ஸ்லாம் டைட்டாக க்ளோஸ்டு ஆகிருக்கும், பேக் ஆகிருக்கும். அந்த பேக்கிங் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் பண்ண பண்ண அந்த பேக்கிங், அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் விரிவடையும். அந்த மாதிரி விரிவடைகிறப்ப தான் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது சாலிட்ஸில். ஓகேவா, இப்போ ஒரு மெட்டல் பால் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு வளையத்துக்குள்ளார நார்மல் கண்டிஷனில் போகும். அதே ஹீட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அதில் ஃபிட் பண்ணால் போகுமா, போகாது. ஒய், வாட் இஸ் த ரீசன்? ஏன்னா சாலிட்ஸ் எல்லாமே டியூரிங் த ஹீட்டிங் டைம் இட் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா, எஸ் எஸ் கண்ணா. எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட். எஸ், see kanna, here one diagram is there. In that diagram, see, in solid the molecules are arranged in the closed manner, close arrangement, tight arrangement. Then liquid little bit like this, then gas like this, random arrangement. Okay, these are the molecule arrangements. Okay va, molecule arrangements of solid, liquid, gas. Yes, first heating time, solid we are heating, that time first one corner only it heated, then after it will expand to some place, then after it will move to all the places. Yes, all the places. First starting வந்து ஒரு எண்ட்ல மட்டும் தான் ஹீட்டிங் ஆகிறப்ப, நெக்ஸ்ட் another இன்னும் கொஞ்சம் லிட்டில் அதிகமாக, அப்புறம் இன்னும் நிறைய பிளேசஸில் ஹீட் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா, எஸ், see in this diagram. On heating time, first heating time இந்த மாதிரி இருக்கும். ஹீட்டிங் நடக்க 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 அதில் இருக்க ஆட்டம்ஸ்லாம் என்ன ஆகிடுது, நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி பாருங்கள் தூரம் தூரமாக போயிடும். அப்போ தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, அதே கூலிங் டைம் பாருங்கள். கூலிங் டைம் த மாலிக்யூல்ஸ் க்ளோஸ் டுகெதர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தூரம் தூரமாக இருக்கிறது எல்லாமே என்ன ஆகுது, அப்படியே க்ளோஸ்டாக வந்து சாலிடாக சேஞ்ச் ஆகிடும். ஹீட்டிங் டைமு மாலிகூல்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே வந்து கூலிங் டைம், ஹீட்டிங் டைம் மாலிகூல் எக்ஸ்பேன்ஷன், கூலிங் டைம் மாலிகூல்ஸ் கான்ட்ராக்ஷன். எஸ் எஸ். Okay Kanna, thank you. In this lesson we learned what is heat, what is temperature, where we are getting the heat, what is the source of heat, what is the flow of heat. These things we learned. Dhanyavad.